வணக்கம் சார். இப்போது யூடியூப்பில் ஒரு நாளைக்கு முன்னால் சூப்பர் ஸ்டார், அதாவது சிவாஜி ராவ் என்ற ரஜினிகாந்த், பின்பு சூப்பர் ஸ்டார், இன்று உலக சூப்பர் ஸ்டார். இவரோட வளர்ச்சி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய தனித்தன்மை, ஸ்டைலுங்கிற ஒரு தனித்தன்மை, அவர் தேர்ந்தெடுத்த கதை, திரைக்கதை, திரைக்களம், எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை உருவாக்கி, அவருக்குன்னு ஒரு தனித்தன்மையை உருவாக்கி அவர் இன்னைக்கு இவ்வளவு உச்சம் தோற்றுக்காரு. இதுல பல நாதாரி நாய்களுக்கு என்ன வைத்தெரிச்சல், 41 வருஷம் கழிச்சு இன்னும் நீங்க தமிழன் இல்லைங்கிற அதை பத்தி கவலையே கிடையாது. எஸ் ஜானகி அம்மா தமிழன் கிடையாது, ஆனா அவர் அந்த அம்மா பாடின பாட்டை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் தமிழன் கிடையாது, அவர் பாடின பாட்டை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மோடி நம்ம தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, ஆனா அவர் தான் நம்மளுக்கு பிரதமர். ஜனாதிபதி நம்ம தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, ஆனா அவர் தான் நம்மளுக்கு ஜனாதிபதி. ஓகே, 2 நாளைக்கு முன்னால யூடியூப்ல அவனுக்கு முடி கொட்டும் போது மூளையும் சேர்ந்து கொட்டி போச்சா என்னன்னு தெரியல, அப்படி புலம்பி இருக்கான். அவன் யாரு பிச்சை கேட்க சொல்லி யார்கிட்ட இவன் எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஓகே, ரஜினிகாந்த் யாருக்கும் எதுவும் செய்யலைன்னா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, என்ன மைத்துக்கு அவர் உங்களுக்கு செய்யணும்? நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த வார்டு கவுன்சிலரா, இல்ல எம்எல்ஏவா, இல்ல எம்பியா, இல்ல தமிழ்நாட்டோட முதலமைச்சரா, இல்ல இந்தியாவோட பிரதமர்? அவர் நீ என்ன செஞ்சிருக்க? ரஜினி ரசிகர்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க எவ்வளவு தூரம் சூப்பர் ஸ்டார் அவர்களை சீண்ட அவர் உச்சம் தொட்டு கொண்டேதான் இருப்பார் என்கிற மாற்றமே கிடையாது. அவரோட 42 வருஷ சர்வீஸ்ல அவர் எத்தனையோ ஜாம்பான்களை தாண்டி யாரும் பக்கத்துல கூட அவரோட எதிரிகள் வரவிடாத அளவுக்கு மேல போயிட்டாரு. நீ இப்ப நாய் மாதிரி கத்தி கத்தி சாக வேண்டியது. நீ எப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிற ஒரு நடிகரையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் என்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு உலகம் பூரா உருவாயிருக்கு. ஒரு மனுஷனுக்கு பணம், பேரு, புகழ், பதவி இது எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு மனுஷன் எப்படி வாழலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எங்களுக்கு தெரிஞ்ச அவர் மட்டும்தான். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மனுஷனால மனசு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நீ சொல்லு, பப்ளிக்கா போடு, நாங்க பதில் சொல்றோம். அதை விட்டுட்டு தேவையில்லாம பொம்பளை மாதிரி ஏதோ ஒரு மூலையில ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு யூடியூப்ல போட்டு விட்டுட்டு ஓடி போயிடுறது, பேஸ்புக்ல போட்டுட்டு ஓடி போயிடுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க. ரஜினி ரசிகர்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். உனக்கு நேற்று பேசின அந்த முடியல அந்த நாய்க்கு இனிமே யாரு வந்தாலும் அவங்களோட குடும்பத்தை ரோட்ல வச்சு நார் அடிக்க ரஜினி ரசிகர்களாகிய நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம். நாங்க ரஜினி ரசிகர்களை பார்க்க போறதுல உனக்கு என்ன வலிக்குது சொல்லு? உனக்கு என்னடா வலிக்குது? யாரா பேச சொல்லி கொடுத்தா உனக்கு? மரியாதையா இருந்துக்கங்க. இது ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்கள் இல்ல, வெறியர்களோட எச்சரிக்கை. அவருக்காக நாங்க என்ன வேணாலும் இழப்போம், எந்த காரணத்துக்காக அவரை இழக்கவே மாட்டோம். எங்க உயிரே போனாலும் சரி. அது வணக்கம் சார். இப்போ யூடியூப்ல ஒரு நாளைக்கு முன்னால சூப்பர் ஸ்டார், அதாவது சிவாஜி ராவ் என்ற ரஜினிகாந்த், பின்பு சூப்பர் ஸ்டார், இன்று உலக சூப்பர் ஸ்டார். இவரோட வளர்ச்சி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய தனித்தன்மை, ஸ்டைலுங்கிற ஒரு தனித்தன்மை, அவர் தேர்ந்தெடுத்த கதை, திரைக்கதை, திரைக்களம், எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை உருவாக்கி, அவருக்குன்னு ஒரு தனித்தன்மையை உருவாக்கி அவர் இன்னைக்கு